இந்த ஆகாஷ் பாஸ்கர், ரதீஷ், விஷாகன் இவர்கள் அடித்த பணமே பல ஆயிரம் கோடி. பிஜேபி என்ன நினைக்குதுன்னா திமுகவுடைய வரலாறை முடித்து விட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய வளங்கள் பூரா இவர்களிடம் தான் இருக்கு. இப்போ பிஜேபி இதை பயன்படுத்தி திமுகவை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேணும்னு முடிவு பண்ணி பிஜேபி களத்தில் இறங்கினா ரதீஷ் தப்பிச்சு வெளிநாடு ஓடி போயிட்டார். ஏன் உங்களுக்கு இப்போ கிடையாதுடா, தேர்தல் வருகிற பொழுது, தேர்தல் எப்போ வருதோ அப்போ தான் இவர்கள் மீது வழக்கு போடப்படும். பதுக்கி வைத்திருக்கிற 10,000 கோடி அப்போ தான் கைப்பற்றப்படும். ரதீஷ் தப்பிச்சு ஓடிட்டாரு, விஷாகன் அபூர்வராக மாறிட்டாரு, ஆகாஷ் பாஸ்கர் பணமெல்லாம் வருமான வரித்துறை கணக்கு கேட்க போகுது. ஆக ஆனால் திமுக முதன்மை குடும்பத்தை வரைக்கும் இது வரைக்கும் நெருங்கினதே இல்லை யாருமே. நிர்மலா சீதாராமன் எஃப்எம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நம்ம கோபாலபுரம் மாமி துர்கா அம்மையார் 2 பேரும் தொடர்பு பிஜேபி வச்சிருக்கு. பல்ட்டி அடிச்சிட்டாரு, ஆட்சிக்கு வந்துடும். அப்போ திமுக தூக்கி பிடிப்பதற்காக திமுகவை பாதுகாப்பாக பிஜேபி வச்சிருக்கு. இந்த வித்த முகவர்கள் பூரா இப்போ ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தில் இருக்கான், கங்காரு கூட குதிச்சுட்டு இருக்கான். இதையெல்லாம் அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் தெரியும். தேர்தல் தேதி அறிவிக்க ஆரம்பித்தவுடன் வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தான் இவர்களுடைய அரசியல் பூரா எங்கே இருக்கும்? திகாரில் இருக்கும். இந்த ரதீஷ் யாருன்னா உதயநிதியோட கோலி கொண்டு விளையாண்டவர். இந்த ரதீஷுடைய கார் எங்கே நிற்குன்னா சிஎம் நிற்கிற போட்டி கூட அவருடைய பிஎம்டபிள்யூ கார் நிற்கும். இப்படி அத்தனை பேரும் கூடி குமார் அடிக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா சோமா செட்டு, எங்கே எல்ஆர்சி நகர், இங்கே தான் எல்லா கோடிகள் ரகசியங்கள் எல்லாமே புழங்குற இடம். அரபு குதிரைகள் அங்கே தான் விளையாடும். இப்போல்லாம் நடிகைகள்லாம் இல்லை, அரபு குதிரைகள் தான். மக்கள் வரியாக கட்டுறான், வீட்டு வரி, நிலத்து வரி, சொத்து வரி, உழைச்சிட்டு வேர்வையோடு வந்து கட்டுக்கிற பணம் எங்கே போயிடுது? 1000 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்குது. இவனுக்கு தேர்தலில் 200 ரூபா கொடுத்து அந்த பையன் ஓட்டு போட்டுருவான். நம்ம பையன் காக்கா பிரியாணி, குவாட்ரு, ஓல்டு மங்க குடிச்சிட்டு ஓட்டு போட்டுருவான் காலங்காலமா. ஆமாம். அப்போ சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு அப்படின்னாலே ஒரே இடி ரைடு மயமாக தான் இருக்குது. அதில் இந்த இடி ரைடு வச்சு குறிப்பாக அந்த டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விஷாகன், அப்புறம் உதயநிதிக்கு நெருக்கம் ரத்தீஷ் அப்படின்னு ஒரு செய்தி, அதுக்கடுத்து ஆகாஷ் பாஸ்கரன், இப்படி 3 பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த கருத்தில் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஸ்டைலில் புது அப்படின்னு கொடுங்க சார், என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்னு. இப்போ இந்த வருமான வரித்துறை சோதனை என்பது திமுகவினுடைய அரசியல் ஆட்டம் அத்தனையும் பிஜேபி அரசு முடக்குவதற்கான முயற்சி தான். இந்த ரவுண்டு முதல் சுற்று வருமான வரி சோதனை. இந்த முதல் வருமான வரி சோதனையில் விஷாகன் இத்தனை ஆண்டு காலம் டாஸ்மார்க்கில் செய்த முறைகேடுகள், செந்தில் பாலாஜி செய்த முறைகேடுகள், 10 திமுகவுக்கு ஆதரவான சாராய ஆலைகள், நீங்கள் உளியின் ஓசை கருணாநிதி வச்சு படம் எடுத்த டிஎம் ஜெயமுருகன் கம்பெனி தான் அதிகமாக சாராய உற்பத்தி செய்யுது. இந்த பீர், பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஒயின், ஜின்னு, ஓட்கா, இப்படி எல்லா ஐட்டம் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டாஸ்மார்க் கடைகளையும் 5250 கடைகளையும் திமுகவை சேர்ந்த டிஎம் ஜெயமுருகனுடைய தயாரிப்பு தான் அதிகமாக இருக்குது. இதில் பாதி தயாரிப்பு அரசுக்கு வரி கட்டிய தயாரிப்பு, மீதி தயாரிப்பு நீங்கள் மேகநாதன் என்று ஒரு சாதாரண பண்டாரியம்மன் சுகரில் மிக சாதாரண ஒரு நபர் இருந்தார். இன்றைக்கி அவர் 1000 கோடி ரூபாய் சொத்து, 1000 கோடி. அப்போ இந்த சாராய ஆலைகளுக்கு தேவையான உபரி பொருள் உற்பத்தியாளர் யாருன்னா இந்த மேகநாதன் ஜெயந்தி கூட்டம். இந்த அரசு ஹாலோகிராம் உட்பட அத்தனையும் அரசுக்கே அடித்து கொடுப்பது அவர் தான், இந்த மேகநாதன் தான். அட்டைப்பெட்டி, மூடி, லேபிள் எல்லாமே இது
பாதி ஒரிஜினல் பாதி டூப்ளிகேட். 50,000 கோடி ரூபாய் வியாபாரத்தில் நீங்கள் 1000 கோடி ரூபாய் இப்போ ஊழல் நடந்திருக்கிறதாக வருமான வரித்துறை கண்டுபிடிச்சிருக்கு. இதில் 20,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. 20,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததை விசாகனும் மேகநாதனும் தான் அதுக்கு பொறுப்பு. 2 பேரும் நீங்கள் ஐஸ் பாரில் படுக்க வைத்த பிறகு மேகநாதன் சம்பாரிச்சு 1000 கோடி, விசாகன் சம்பாரிச்ச 3000 கோடி. இந்த 3000 கோடி, 1000 கோடி, 4000 கோடியும் வருமான வரித்துறை அவரை எடுத்து சிறையில் போட்டால் 10 வருஷம் ஆகும் வெளியே வரும்போது. யார்? விசாகன். ஐஏஎஸும் போயிடும், பணமும் போயிடும். திருப்பி வந்தால் எங்கே போகணும்? ஏதாவது சாதாரண கிளார்க்கு வேலைக்கு தான் போகணும். விசாகன் நீங்கள் டாஸ்மார்க் எம்டியுடைய நிலைமை. அப்போது அத்தனையும் உண்மையை சொல்கிறேன்னு வருமான வரித்துறைகிட்ட காட்டி கொடுக்கும் அப்ரூவராக மாறிட்டார் விசாகன். இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. இந்த பணம் அத்தனையும் எங்கே போய் முடக்கப்பட்டிருக்குன்னா வர்ற தேர்தலுக்கு வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக முடக்கப்பட்ட 10,000 கோடி ரூபாய் ஆங்காங்கே முடக்கி வைக்கப்பட்டு இருக்கிறதை அத்தனையும் விசாகன் வருமான வரித்துறைக்கு அத்தனையும் போட்டு கொடுத்துட்டார். திமுகவை காட்டி கொடுத்து தன்னை காப்பாற்றி கொண்டார். ஏன்னா அவர் இப்போ அவர்கிட்ட எந்த விதமான நடவடிக்கையும் அவர் மேலே கடுமையான நடவடிக்கை இல்லை. ஐயா உண்மையை சொல்லிடுறேன், திமுக இருந்தா என்ன, போனா என்ன, ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. இதுதான் யாருடைய ஸ்டாண்டு? விசாகனுடைய ஸ்டாண்டு. அடுத்து ரத்தீஷ். இந்த ரத்தீஷ் யாருன்னா ஏதோ பெரிய பிரிட்டிஷ் குடும்பத்தையோ பிரெஞ்சு குடும்பத்தையோ சார்ந்தவர் அல்ல. உதயநிதியோட கோலி குண்டு விளையாண்டவர். உதயநிதியோட வேளச்சேரியில் குடியிருக்கிற பொழுது எதிர்த்த வீடு தான் ரத்தீஷ் வீடு. ரத்தீஷ் அப்பா மத்திய ஒரு உளவுத்துறையில் ஒரு அதிகாரி. இந்த நட்பு ஏறக்குறை ஒரு 15-20 வயசு, எல்லாம் 35 வயசு இளைஞர்கள் தான். இந்த ரத்தீஷுடைய கார் எங்கே நிற்குன்னா சிஎம் நிற்கிற போர்ட்டிக்கோட அவருடைய BMW கார் நிற்கும். இன்றைக்கி ரத்தீஷுடைய சொத்து மதிப்பு பல 1000 கோடி. சோமா செட்டு நீங்கள் எங்கள் எல்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு, இங்கே வந்து ஒரு மாதம் வாடகை 10 லட்சம் ரூபா. கமலஹாசனுக்கு அங்கே வீடு இருக்குது, நயன்தாராவுக்கு இருக்குது, லாட்டி மார்ட்டினுக்கு இருக்குது. நம்ம 5 லட்சம் கோடி வைத்திருக்கிற அடுத்த முதலமைச்சர் முயற்சி பண்ணுறார் வேலுமணி, அவருக்கு அங்கே இருக்குது. ஏன் எடப்பாடி முதலமைச்சர் கேட்கலீங்க? எடப்பாடி முதலமைச்சர் அதை குப்புற தள்ளிட்டு குளிமறிப்பதற்கு 5 லட்சம் கோடியோடு காத்து நீங்கள் 90 மாவட்ட செயலாளர் வேலுமணி கட்டுப்பாட்டில் தான் இருக்கான். 90 மாவட்ட செயலாளர். சென்னையில் இருக்கிற 8 மாவட்ட செயலாளர் எடப்பாடி சொன்னால் கேட்க மாட்டாங்க, வேலுமணி சொன்னால் தான் கேட்பாங்க. எடப்பாடி எங்கே போகிறான்னு சொல்கிறாரோ அங்கே பெட்டிகளோடு போய் இறங்கி பரபரப்பு பண்ணி இந்த மாவட்ட செயலாளர்களை, முன்னாள் எம்எல்ஏக்களை, இன்னாள் எம்எல்ஏக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர் தான் வேலுமணி. இந்த வேலுமணிக்கு அங்கே 3 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. எங்கே இப்படி அத்தனை பேரும் கூடி குமால் அடிக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா சோமா செட்டு, எங்கள் எல்ஆர்சி நகர். அங்கே இப்போ ஏழையெல்லாம் போகவே முடியாது. கேட்லேயும் செக்யூரிட்டி நிறுத்திடுவான். BMW கார் இருக்கா, பென்ஸ் இருக்கா, லேண்ட்ஸ் குரூவர் இருக்கா, ஆடி கார் இருக்கா, அப்போ தான் உள்ளே போக முடியும். இந்த இடம் தான் சோமா செட்டு, எல்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட். இதுதான் இவர்களுடைய ஜாகை. இங்கே தான் எல்லா கோடிகள் ரகசியங்கள் எல்லாமே புழங்குற இடம். அரபு குதிரைகள் அங்கே தான் விளையாடும். இப்போல்லாம் நடிகைகள்லாம் இல்லை, அரபு குதிரைகள் தான். அரபு குதிரைகள் தான் அங்கே இறக்குமதி செய்யப்படுகிறது. இதுதான். அப்போது இங்கே ரத்தீஷே இப்போது காவல்துறை, உளவுத்துறை எல்லாம் அவர் சொன்னால் கேட்பாங்க. அவருடைய உறவினர் தான் சர்வேஸ் ஐபிஎஸ் 75 கோடி ரூபாய் ஈஸியாக வீடு கட்டிகிட்டு இருக்கார். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இப்படி ரத்தீஷுடைய உறவினர் அவர் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையாளர். இப்படி இருக்குது. அப்போது அடுத்து ஆகாஷ் பாஸ்கர் மிக சாதாரண நபர். அவங்க அப்பா பஸ் கம்பெனி வச்சு முடிஞ்சு போய் ஷெட்டை வாடகைக்கு விட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். இப்போ ஓல்வா பஸ்ஸே ஒரு 50-100 பஸ் ஓடுது. 1000 கோடி ரூபாய் சினிமா இண்டஸ்ட்ரியில் முதலீடு பண்ணியிருக்கார். அவர் யாருன்னா கருணாநிதியுடைய மூத்த மகன் முத்துனுடைய மகள் தேன்மொழியினுடைய மகளை திருமணம் செய்து கருணாநிதி குடும்பத்தில் இணைந்து கொண்டவர். இப்போ அவர் ஒரு 1000 கோடி ரூபாய் இட்லி கடை, நம்ம டி ராஜேந்திரன் மகன் சிம்புவுடைய 49ஆம் நம்பர் பராசக்தி எல்லாம் படி உயிர் தெழுது. கருணாநிதி பராசக்தி இட்லி கடை எல்லாம் 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்.
மக்கள் வரியாக கட்டுறான். வீட்டு வரி, நிலத்து வரி, சொத்து வரி, உழைச்சிட்டு வேர்வையோடு வந்து கட்டுகிற பணம் எங்கே போயிடுது? 1000 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்குது. இவனுக்கு தேர்தலில் 200 ரூபா கொடுத்து அந்த பையன் ஓட்டு போட்டுருவான். நம்ம பையன் காக்கா பிரியாணி, குவாட்ரு, ஓல்டு மங்க குடிச்சிட்டு ஓட்டு போட்டுருவான் காலங்காலமாக. ஆமாம். அப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கர், ரதீஷ், விஷாகன் இவர்கள் அடித்த பணமே பல 1000 கோடி. இது பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, திமுகவுடைய வரலாறை முடித்து விட வேண்டும். திமுக பிஜேபிக்கு இப்போ நேர் எதிராக, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான முதலமைச்சர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை, ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. இந்த அரசியல் அட்டவணையில் சில திருத்தங்களை செய்ய வேண்டும். இந்த அளவுக்கு திமுக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களை, எதிர்க்கட்சி முதல்வர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய வேலை செய்கிறதுனால பிஜேபி இவர்கள் காமராஜ் ஆட்சியோ, கக்கன் ஆட்சியோ, ரெட்டமலை சீனிவாசன் ஆட்சியோ இல்லை. இந்த ஆட்சி பூரா யாருடைய ஆட்சி? அம்பானி, அதானி ஆட்சி. அப்போ இங்கே நடக்கிற அத்தனையும் கொள்ளையோ கொள்ளை. நேரு, அமைச்சர் நேரு நியூயார்க்கில் ட்ரம்ப் டவருக்கு பக்கத்துலேயே நேரு டவர் கட்ட போகிறாரு. அமெரிக்காவில் என்னன்னா, அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணுகிற டிவிஹெச் நெப்போலியனுக்கு அங்கே ஒரு 1000 ஏக்கர் பண்ணை வீடு இருக்குது. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அடுத்து ட்ரம்ப் டவருக்கு பக்கத்திலேயே நேரு டவர் கட்டப்படும் நியூயார்க்கில். அந்த அளவுக்கு இந்த மக்களுடைய வரிப்பணம் எங்கே போகுது? அமெரிக்கா போகுது. ஆசியாவிலே பெரிய ரைஸ் மில்லு லால்குடியில் நேரு கட்டி வச்சுருக்காரு. நோபல் ஸ்டீல் ஃபேக்ட்ரி, ஆசியாவிலே பெரிய ஸ்டீல் ஃபேக்ட்ரி உதயநிதி குடும்பத்துக்கு சொந்தமானது. இப்படி மிடாஸ் கோல்டு பெரிய சாராய ஃபேக்ட்ரி யாருக்கு சொந்தமானது? ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் சொந்தமானது. ஜெயலலிதா இப்போ ஆவியாக போச்சு, இப்போ சசிகலாவுக்கு சொந்தமானது. இப்படி தமிழ்நாட்டினுடைய வளங்கள் பூரா இவர்களிடம் தான் இருக்குது. இப்போ பிஜேபி இதை பயன்படுத்தி திமுகவை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேணும்னு முடிவு பண்ணி பிஜேபி களத்தில் இறங்கினா ரதீஷ் தப்பிச்சு வெளிநாடு ஓடி போயிட்டார். ஏன் உங்களுக்கு இப்போ கிடையாதுடா, தேர்தல் வருகிற பொழுது, தேர்தல் எப்போ வருதோ அப்போ தான் இவர்கள் மீது வழக்கு போடப்படும். அப்போ தான் இவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். பதுக்கி வைத்திருக்கிற 10,000 கோடி அப்போ தான் கைப்பற்றப்படும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் வருகிற பொழுது தான் சிறையில் களி தின்னார். களி தின்ன பிறகு தான் சுப்ரீம் கோர்ட்டு போய் சொன்னார், தேர்தல் வேலை செய்ய கொஞ்சம் வெளியே கொடுங்கன்னார். சிறையிலிருந்து நேராக வந்தார். இதே நிலைமை இப்போ யாருக்கு வரப்போகுது? திமுகவுக்கு வரப்போகுது. ரதீஷ் தப்பிச்சு ஓடிட்டாரு, விஷாகன் அபூர்வராக மாறிட்டாரு, ஆகாஷ் பாஸ்கர் பணமெல்லாம் வருமான வரித்துறை கணக்கு கேட்க போகுது. ஆக திமுக பொறுத்த வரைக்கும் என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறதோ அன்னையிலிருந்து தான் வருமான வரித்துறை விசாரணை வேகம் எடுக்கும். இப்பெல்லாம் தப்பிச்சு ஓடுனா பிடிக்க மாட்டான். எப்ப பிடிக்கணும்னு அவர்களுக்கு தெரியும். இல்ல நம்மளும் நிறைய ஈடி ரைட்லாம் பார்த்துட்டான். இந்த மாதிரி விசாகன், ஆகாஷ் பாஸ்கரன், ரதீஷ் பேர்ல இந்த மாதிரி நிறைய பேர்லாம் வருது. ஆனா திமுக முதன்மை குடும்பத்தை வரைக்கும் இது வரைக்கும் நெருங்கினதே இல்லை யாருமே. இல்ல அவர்கள் நீங்க 16, 11 இருக்கு. நிதிஷ்குமார் 11, சரி, சந்திரபாபு நாயுடு 16. இந்த 16, 11 ஏதாவது இடையூறு பண்ணா இந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரை தூக்கி பிடிப்பாங்க? பிஜேபியை கவிழாமல், மோடியை கவிழாமல் பார்த்து கொள்வார்கள். இந்த ஆப்ஷனை தான் நிர்மலா சீதாராமன், எஃப்எம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நம்ம கோபாலபுரம் மாமி துர்கா அம்மையார் 2 பேரும் தொடர்பு பிஜேபி வச்சிருக்கு. அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு ஒரு ஆட்சி கவிழ்கிற நிலை, மோடி ஆட்சி கவிழ்ப்பதற்கு நீங்கள் பல்டிகுமார் எங்கே இருக்காரு? நிதிஷ் பீகார் முதலமைச்சர் பல்டி, அவருக்கு பேரே பல்டிகுமார், நிதிஷ்குமார் இல்லை. பல்டி அடிச்சிட்டாருன்னா ஆட்சிக்கு வந்துடும். அப்போ திமுக தூக்கி பிடிப்பதற்காக திமுகவை பாதுகாப்பாக பிஜேபி வச்சிருக்கு. 4000 கோடி ரூபாய்க்கு ஜி ஸ்கொயர் கோயம்புத்தூரில் விளம்பரம் கொடுத்தாங்க. 15 நாளில் 4000 கோடிக்கு இடம் விற்று முடிஞ்சுது. ஆமாம், 4000 கோடிக்கு. இந்த விற்ற முகவர்கள் பூரா இப்போ ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தில் இருக்கான். கங்காரு கூட குதிச்சுட்டு இருக்கான். கோயம்புத்தூர் நேரம் எங்கே
நேராக இந்துமா பெருங்கடலை கடந்து எங்கே போய் இறங்கிருச்சு, சிட்டியில் போய் இறங்கிட்டான். கங்காரி கறி சாப்பிட்டு கங்காரோடு அங்கே குளிச்சுட்டு இருக்கான். யார்? இடம் விற்று கொடுத்த முகவர்கள். இந்த 4000 கோடி ரூபாயும் 5 வருஷம் கழிச்சு என்ன வேல்யூவோ அதே வேல்யூக்கு இன்றைக்கி காசு வாங்கிட்டாங்க. நீங்கள் அண்ணா நகர் மணப்பாக்கத்தில் ஒரு 150 ஏக்கரா மடக்கிட்டு இருக்காரு. மடக்கி கொடுக்குற முறை திமுக ஒன்றியம், நகரம், கிளை, வட்டம், வண்டு முருகன் தான். அப்போது இதையெல்லாம் இப்போ அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் தெரியும். எப்போ வேலையை ஆரம்பிப்பார்கள்? தேர்தல் தேதி அறிவிக்க ஆரம்பித்தவுடன் வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தான் இவர்களுடைய அரசியல் பூரா எங்கே இருக்கும்? திகாரில் இருக்கும். கனிமொழி, ராஜா, சரத் ரெட்டி திகாரில் இருந்ததை போல இந்த ஆட்சியில் நடக்கிற பல விஷயங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அவன் எப்போ தேவையோ, வருமான வரித்துறைக்கு எப்போ தேவையோ, ஏன்னா இப்போ வருமான வரித்துறை கமிஷனர்கள் தான் கூட்டணிகளை முடிவு செய்கிற தலைவர்கள். ஆமாம். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பல கூட்டணிகளை வருமான வரித்துறை கமிஷனர் தான் முடிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் இப்போ ரிச்சர்டு ஜான்குமார் பல எல்லாம் காங்கிரஸில் லாட்ரி வித்த ஆட்கள். இவங்கெல்லாம் கலர் லாட்ரி 40 கோடி ரூபாய் வரி பாக்கி, வரி ஏய்ப்பு. ஜெயிலுக்கு போறியா பிஜேபிக்கு போறியா? நான் ரெண்டும் ஒன்று தான், பிஜேபியில் சேர்ந்துக்கிறேன்ட்டான். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏ, அப்பா மகன் 2 பேரும் பிஜேபி எம்எல்ஏக்கள். இதுக்கு முதல்ல எந்த கட்சி? காங்கிரஸ் எம்எல்ஏ. ரங்கசாமியை தூக்கி பிடிப்பது அங்கே பிஜேபி தான். முன்னாள் காங்கிரஸ் கட்சியில் இருந்த முதலமைச்சர் வேட்பாளர் தான் நமச்சிவாயம். இப்போ எங்கே இருக்காரு? பிஜேபியினுடைய உள்துறை அமைச்சர். இப்படி பல கூட்டணிகள் மாறும். அதே கூட்டணி எங்கே மாறப்போகுது? தமிழ்நாட்டில் தேதி அறிவித்த பிறகு இந்த கூட்டணி கண்டிப்பாக பல கூட்டணிகள் மாறும், பல கூட்டணி உடையும், பல பேர் சிறைக்கு போவார்கள், பல பேர் களி திம்பார்கள். மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாத்துற அத்தனை பேருக்கும் என்ன மக்கள் கொடுக்குற தண்டனை? திகார் சிறையில் களி திம்பதை தவிர வேறு தண்டனை இல்லை. எங்களுடைய பல்வேறு தகவல்கள், பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை பயிர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.